ஹலோ ஆல், நேற்று நடந்த பிசி எக்ஸாமில் கோடிங் டிகோடிங் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? கொஸ்டின் பாருங்கள். ஒரு சங்கீத மொழியில் ஃபேக்ட் என்பது IDFW என எழுதப்பட்டால் ஸ்வான் என்பது எவ்வாறு எழுதப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேக்ட் எப்படி எழுதலாம்? IDFWன்னு எழுதலாமா? ஸோ FACT இது எப்படி எழுதலான்னு சொல்லியிருக்காங்க? IDFWன்னு எழுதலான்னு சொல்லியிருக்காங்களா? இதுக்கெலாம் நம்பர் கொடுங்க. எஃப்வுடைய நம்பர் கோடு என்னதுங்க? 6 வருமா? தென் ஏனா 1, C 3, Tனா 20யா? தென் I 9 வருமா? Dனா 4, F அகைன் 6, தென் W அப்படின்னா 23rd லெட்டராக இருக்குமா? இப்போ ரிலேட் பண்ணுங்கள். இங்கே 6 இருக்குங்க, இங்கே 9 இருக்குது, நமக்கு +3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தென் இங்கே 1 இருக்குது, இங்கே 4 இருக்குங்க, இங்கேயுமே +3 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தென் 3 6ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேயுமே +3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தென் 20 23 எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேயுமே +3 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிளியராக இருக்கா? அப்போ நமக்கு என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கு? +3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இதே மாதிரி ஸ்வானுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? AN எஸ் வந்து எத்தனாவது லெட்டராங்க இருக்கும்? 19ஆ? ஸோ இங்கே 19, W வந்து இப்போ தான் பார்த்தோம் 23, தென் ஏனா 1, Nனா 14ஆ? இப்போ நமக்கு +3 இன்க்ரீஸ் ஆகணும். 19 + 3 என்ன வரும்? 22வா? இப்போ 22nd லெட்டராக நமக்கு என்னங்க இருக்கும்? V இருக்குமா? 19 + 3 தான் 22. அப்போ 22nd லெட்டராக இருக்காது V. தென் 23 இருக்குங்க, 26 வரணுமா +3னா? அப்போ என்ன வரும்? Z தானே வரும். தென் இங்கே 1 இருக்குது, 1 + 3 என்ன வரும்? 4 வருமா? 4th லெட்டராக என்ன வரணும்? D வரணுமா? தென் இங்கே 14 இருக்குது, +3 ஆட் பண்ணிங்கன்னா 17 வருமா? 17th லெட்டர் என்னது? Q. பாருங்கள், VZDQ ஆப்ஷன் B. இது வந்து நமக்கு கோடிங்கில் டிரெக்ட் லெட்டர் கோடிங்னு ஒரு டைப் இருக்குங்க. அதுலேருந்து தான் நமக்கு இந்த சம் கேட்டிருக்காங்க.